வணக்கம். நான் உங்க அட்வொகேட் சுந்தர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்புவனத்தில ஒரு பையன கூட்டு போய் அதாவது வந்து செக்யூரிட்டி கோயில் மடத்தில செக்யூரிட்டியா வேலை பார்த்த பையன கூட்டு போய் போலீஸ்காரங்க, அதாவது பவர மிஸ்யூஸ் பண்ணி அவங்க போலீஸ் பவர் வந்து என்ன நான் நான் நினைச்சா எதுவும் பண்ண முடியாது. என்னைய மீறி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ற ஒரு கம்பீரத்தில ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ், மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில போலீஸ்காரங்க பண்ணுவாங்க. ஆனால் மேலதிகாரி யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்ததுனால தான், தனிப்பட அதாவது ஒரு குரூப் தனிப்படையா போயிட்டு விசாரிக்கிறது. எஃப்ஐஆர் இல்லாம எப்படி விசாரிச்சீங்க? அதுக்கப்புறம் ஒரு டாக்டரு அவங்க அம்மாவ கூட்டிட்டு போயிருக்காங்க. யாரும் நடக்க முடியாத டிசேபிள்ட் பெர்சன. அவங்க வீல் சேர் கேட்டபோது, இந்த செக்யூரிட்டி பையன், செத்த பையன், அந்த கொலை செய்யப்பட்டான்ல, அந்த பையன் ரூ. 500 குடுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். கேட்டிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. திருடல. கேட்டதுக்கு அந்த டாக்டரு ரூ. 100 தான் குடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வாக்குவாதம் நடந்திருக்கு. நீ ஜாஸ்தி கேட்கிற, கம்மி கேட்கிறன்னு. இதனால என்னமோ ஆக்சுவலி ரூ. 500 மட்டும் தான் ப்ராப்ளம். இதனால என்னமோ எனக்கு தெரிஞ்சு பொய் கேஸ் போட்டு நீ திருடிட்டேன்னு சொல்லி அந்த டாக்டர் வேற ஏதோ பெரிய அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி பிரஷர் பண்ணதுனால இவனை கூட்டு போய் நீ எல்லாம் கேள்வி கேட்கிறியான்னு சொல்லி உடைச்சிருக்காங்க. போலீஸ்காரங்களுக்கு நம்ம தமிழ்நாடு வந்து ஹேட்ஸ் ஆஃப் எப்படின்னா, கண்டுபிடிக்காத முடியாத கூட வேலைங்களை கூட திருட்டு பசங்களை கண்டுபிடிப்பாங்க. இந்த அளவுக்கு நம்பர் 1 போலீஸ் இருக்குங்களா? மூலையில இருக்காங்க நிறைய பேரு. இதுல நிறைய பேர் என்னன்னா, ஏய் நான் போலீஸ்காரன். நான் சொல்றதுதான். எனக்கு மேல யாரும் இல்ல. எனக்கு எங்க டிபார்ட்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. நான் போலீஸ்காரன். என்னைய கேட்கறதுக்கு யார் இருக்கா அப்படின்னா, ஐயா போலீஸ்காரங்க தானே. நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. நீங்களே தண்டனை கொடுங்க. எதுக்கு கோர்ட்டு கூட்டு போறீங்க? எதுக்கு கருப்பு கோர்ட்டுக்கு சல்யூட் அடிச்சு நீங்க அங்க கூட்டு போறீங்க? அதுக்குதான். நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா சட்டத்தை கருப்பு கோட்டை கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அரெஸ்ட் பண்றதுக்கு, நீங்க புலன் விசாரணை பண்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு பெர்மிஷன். உங்களுக்கு ஆக்சுவலி ஜட்ஜு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் ஜட்ஜு ஒரு சில போலீஸ்காரங்க இருக்காங்க. அதாவது தனிப்படை அமைச்சு ஒரு பையனை தாக்குற அளவுக்கு யாரு காரணம்? ஒண்ணு திருடனாவே இருந்தாலும் அது கண்டிப்பா கேரண்டி ஆனதுக்கு அப்புறம் அடிங்க, வேணாம்னு சொல்ல. கொடுமைப்படுத்தாதீங்க. அடிச்சாதான் உண்மை வரும்ன்றதுக்காக நான் அடிக்க வேணாம்னு சொல்ல. அடிக்கிறதுக்கும் அந்த பையன் திருடிட்டான்னு கன்ஃபார்ம் ஆகிறதுக்கும் உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? ஆக்சுவலி இதுல நிறைய பேர் இந்த இந்த கேஸ்ல 2023 ஒரு மதுரை கோர்ட் பெஞ்ச் ஒரு அட்வொகேட் இருக்காரு. அவரு அவங்க சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்துல போயிருக்காரு. சொந்த ஊருக்கு போகும்போது பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனா ஒரு சொந்தக்கார கூப்பிடும்போது காசு ஜாஸ்தி கேட்டாங்க. நீ வந்து வக்கீல் தானே, வந்து பேசுன்ற போது, நீ வந்து வக்கீல்னா மெட்ராஸ் வக்கீல், மதுரை ஹைகோர்ட், நீ வந்து சொந்த ஊர்ல பேசுற அளவுக்கு நீ லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல பிடிச்சி அடிச்சிருக்காரு. யார்? போலீஸ்காரங்க. அவரு பிரைவேட் கம்ப்ளைண்டா அது எஃப்ஐஆர் கொடுத்திருக்காரு, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, நடவடிக்கை எடுக்கல. அதனால என்ன பண்ணிருக்காரு, கோர்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதை வந்து பொய் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எஃப்ஐஆர் போட சொல்லி மெஜிஸ்ட்ரேட் சொன்னதுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட்டதை பொய், இவங்க சொல்றது பொய்ன்னு சொல்லி அந்த வக்கீல் சொன்னது வந்து பொய்ன்னு சொல்லி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, ரிப்போர்ட்டே பொய்ன்னு சொல்லி ரிப்போர்ட் ஓபன் பண்ணியிருக்காரு. கோர்ட்ல என்ன பண்ணிருக்காங்க, இது நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்களே வந்து முன்ன வந்து கேஸா ஃபைல் பண்றோம்னு பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நிறைய பேர் இன்க்ளூடிங் நான் சொல்றேன், எனக்கு ஒரு பர்சனல் விஷயம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு அதாவது ஸ்ரீரங்கம் அப்போ 2018 ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க, ஆலமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க ஆக்சுவலி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து, நான் சொல்றது கையெழுத்து போடு, நான் சொல்றதை ஒத்துக்கிட்டு மூடிட்டு போ, இல்லாட்டி நீ போக வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறோம் அப்படின்னாங்க. நான் சொல்றது கேளு, இல்லாட்டி இப்பயே கூப்பிட்டு உன்னை ரிமாண்ட் எடுக்க, உன்னை பெண்டு கழட்டும் அப்படின்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ அந்த வக்கீல் ஸ்டூடெண்ட், வக்கீல இல்ல. நான் நினைச்சாதான் நீ வக்கீல முடிக்க முடியும். தமிழ்நாட்டுல ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, வக்கீலா படிப்பு முடிச்சாலும் அந்த வக்கீல் என்ரோல்மெண்ட்டுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் தமிழ்நாட்டுல இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாச்சும் கேஸ் இருக்கான்னு வெரிஃபை பண்ணுவாங்க பேக்ரவுண்ட். அதனால அந்த போலீஸ்காரங்க நல்லா தெரிஞ்சு, நீ வக்கீலா முடிக்க முடியாதடா, முடிக்க விட மாட்டேன்டா, நான் போடுற டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு நான் கேட்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாங்க லேடி. பேரை எனக்கு ஒன்றும் சொல்றதுங்க. 2018 ஸ்ரீரங்கம் போலீஸ் ஸ்டேஷன் திருச்சியில இருந்தாங்க. சரிங்களா? அப்ப என்ன அப்படின்னா, ஒரு கேஸ் போடுவாங்க, ஒரு பொய் கேஸ். சரிங்களா?
பொய் கேஸ் போட்டு ஆன்டிசிபேட் பெயில் மதுரை கோர்ட்ல எடுத்தா, மதுரை பெஞ்ச் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல எடுத்தா கையெழுத்து போட்டுருக்கு அந்த ஸ்டேஷனுக்கு போகணும். அந்த ஸ்டேஷனுக்கு போடுறப்போ வேற ஒரு ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு என்ன தூக்குவாங்க. இதே மாதிரி ரெகுலர் நடந்துச்சுங்க. சரிங்களா? கோர்ட்டுக்குள்ள இருக்கும்போது தீவிரவாதி தேடுற மாதிரி போன்ல என் வாட்ஸ்அப்ல குரூப் இருக்கும் போலீஸ்காரங்களுக்கு. அதுல எனக்கு இந்த பையன் வர்றானா நான் தீவிரவாதி. சரிங்களா? நான் போற ஊருக்கு வந்து தீவிரவாதி மாதிரி தேடி கண்டுபிடிச்சு கோர்ட்ல தூக்கிட்டாங்க. இந்த படத்துல பிடிக்கிற மாதிரி அவர் என்ன பிடிச்சாரு. சரிங்களா? என் போனை தூக்கிட்டாங்க. ஏன்னா அத்தனை டாக்குமெண்ட்ஸுமே எவிடன்ஸா போன்ல இருந்துச்சு. சார் நீங்க எங்க கூப்பிடுறீங்க வரேன், அடிக்கிறீங்களா அடிங்க, அரெஸ்ட் பண்றீங்களா பண்ணுங்க, ரிமாண்ட் பண்றீங்களா பண்ணுங்க, ஆனால் போனை கொடுத்து வேலையை பாருங்க. சண்டை போட்டேன். கோர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு யாரு உங்களுக்கு சட்டம் கொடுத்தா, உங்களுக்கு யாரு சட்டம் கொடுத்தா அப்படின்னு கேட்டேன். அந்த லேடி போலீஸ வேற ஒரு ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டதுக்கு போகும்போது தப்பு பிடிச்சிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு பழக்கமே வந்து சும்மா பிடிக்க தெரியாது. எந்த ஊர்ல இருக்கவங்க அந்த ஊர்ல போயிருக்க முடியாது. அவன் அந்த லேடி போலீஸ்க்கு ஆர்டிஐல எழுதி அனுப்பிச்சுன்னு எனக்கு இந்த என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணது எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க கொடுங்கன்னு ஆர்டிஐல கேட்டேன். அந்த இன்ஸ்பெக்டர், ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் உயிர் ஆபத்து இருக்கு, கம்ப்ளைண்ட் இருக்கு, அதனால கொடுக்க முடியாதுன்னு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஒண்ணு. சரி ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க உயிர் ஆபத்து இருக்கு அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் துப்பாக்கி எல்லாம் கொடுத்ததெல்லாம் சும்மா வெத்துக்கு, அதாவது ரீல்ஸ் பண்றீங்களா அவங்களுக்கு மாதிரி நீங்க ரீல்ஸ் பண்ணிக்கலாம் துப்பாக்கி வச்சு. ஆனால் போலீஸ்காரங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவீங்க. தப்பே பண்ண வேணா 500 ரூபாய் 100 ரூபாய்க்கு போயிட்டு அடிச்சு அவனை தூங்குறுத்தி கொடுமைப்படுத்தி சாவடிக்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் அதே இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆர்டிஐல சரிங்க உயிராபத்து இருக்குல்ல, இன்னொரு ஐட்டம்ஸ், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணது இவங்க தான் தெரியும், என்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். உயிராபத்து இருக்கீங்க, சரி வச்சுக்கோங்க, நான் கோர்ட்லயும் எடுத்துக்கிறேன், கோர்ட்டு கொடுத்தனாகணும், நீங்க என்னதான் உங்க பவர் யூஸ் பண்ணாலும் போட்டிருக்க எஃப்ஐஆர் கோர்ட்டு கொடுத்ததானாலும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். கோர்ட்ல எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அப்புறம் திருப்பி ஆர்டிஐல இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சாட்சி என்ன, அதாவது சாட்சியங்கள் இருக்கு அப்படின்னு அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அது ஒரு என்ன டாக்குமெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு. அதாவது என்ன ஆதாரங்கள் கொடுத்துருக்காங்க அதோட பேர் மட்டும் கொடுங்க. இப்போ அவங்க ரிட்டர்ன்ல கொடுத்துருக்காங்களா, இல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்ல ரெசிப்ட் கொடுத்துருக்காங்களா, அந்த ரெசிப்ட் கூட வேணாம், அது ரெசிப்ட்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த உயிராபத்திற்குன்னு சொன்ன எழுதுனது ஆர்டிஐ ரிப்ளை விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஆர்டிஐ வேணும்னு போடுற நீ போலீஸ்காரன் மீளே போறேன் மேல என்ன பண்ண முடியும், ரெஃப்யூஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. ஆர்டிஐ ரெஃப்யூஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க, சாட்சி இருக்கு, அவங்க ரெஃப்யூஸ்ன்னு அனுப்பிச்சிருக்காங்க. 3வது ஆர்டிஐல மேடம் நீங்க இந்த மாதிரி கோர்ட்டை நாட வேண்டிய அவசியம் வரும், அதாவது ஆர்டிஐ ரிஜெக்ட் பண்ற அளவுக்கு நீங்க எந்த சட்டமும் இல்லை உங்களுக்கு, நீங்க கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஆளு, ஈவன் தோ சர்வீஸ் ஓரியன்டா இருந்தாலும் உங்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட்ல இருந்து வருது, நீங்க போலீஸ்காரங்களுக்கு ஆர்டிஐல கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டாச்சு. அதையே ரிஜெக்டட் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் 2வது ஆர்டிஐ ரெஃப்யூஸ்டு, 3வது ஆர்டிஐ ரிஜெக்டட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நான் என்ன பண்ண, ரிஜெக்ட் பண்றாங்க வாங்க மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு சிஎம் செல்லுக்கு இவங்க டோட்டலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு தெரியாம போட்டோ எடுத்துட்டேன். இந்த போட்டோ எடுத்தது அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் இதெல்லாம் வச்சு சிஎம் செல்லுக்கு ஏஎஸ்பி, டிஎஸ்பிடி, ஐஜி எல்லாத்துக்கும் எங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனு எல்லாத்துக்கும் ஒரு போஸ்டர் அனுப்பிச்சேன். என் மேலே கம்ப்ளைண்ட் பண்றியா, அடுத்த நாளே என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. எங்க கோர்ட்ல வச்சு வெளியே வரும்போது, கேட்ல வெளியே வரும்போது தீவிரவாதியோட மோசமா வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. சரிங்களா? கோர்ட்டுக்குள்ள வெளியே உள்ள வச்சு அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுன்ட்டு கோர்ட்டு கேட்டு வெளியே வர விட்டு தம்பி வாப்பா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க. நான் சொல்றேன் சார் நீங்க எங்க கூப்பிடுங்க வரேன், நான் ஓடுறவன் இல்லை, ஓடினாதான், அதாவது போலீஸ்காரன் அரெஸ்ட் பண்றீங்க, ஒரு டிஎம்கே எம்எல்ஏ சொல்லியிருக்காரு போலீஸ்காரன் ஓட மாட்டாங்களா தப்பிச்சு, அவங்க கீழே ஓட மாட்டாங்களா, அவங்களுக்கு மாவு கட்டு போட மாட்டீங்களா, அவங்களுக்கு மாட்டாங்களா, அவங்களுக்கு எழுத முடியாதுன்னு. அதாவது உங்களை எதிர்த்து கேட்கறவங்களுக்கு மட்டும்தான் காலோடையும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு திமிரா பேசுற அளவுக்குன்னா உங்களுக்கு நீங்க மரியாதை நடத்தீங்கன்னா வர்றவங்க ஆப்போசிட் பார்ட்டியும் பொதுமக்கள் ஆகட்டும் வக்கீல் ஆகட்டும் மரியாதை ரொம்ப கொடுப்பாங்க. நீங்க மரியாதை நடத்தினா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும். வக்கீலோட்டீங்களா உடனே சொல்றது, ஏய் நீ வக்கீலோட பார்த்தா பெரியவனா, போலீஸ்காரங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு சிலர் மட்டும் தான் ரொம்ப நியாயமா நடந்துக்கிறாங்க.
அந்த ஒரு சிலர் வெளில வர மாட்டாங்க. ஏன்னா பலர் வந்து உங்க உங்க நிறைய பேர் வந்து அதாவது போலீஸ்னா எங்களை மீறி எதுவும் இல்லை அப்படின்றவங்க நீங்க அரெஸ்ட் பண்றீங்கல்ல, ஏன் அவங்க தண்டனை நீங்களே கொடுக்க முடியாது? ஏன் கருப்பு கோட்டு கூட்டு போறீங்க? நீங்களே தண்டனை கொடுங்க. முடியாது. ஏன்னா நீங்க தெரியும் சட்டத்தை உருவாக்கணும். எதுக்கு போலீஸ்காரன் பிடிச்சி இன்னொரு ஆள்கிட்ட போனா உங்களுக்கு நீங்க அந்த அதிகாரத்தை உங்கள்ட்ட கொடுத்தா அளவுக்கு மீறி போயிருவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கருப்பு கோட்டு கிட்ட அதாவது கோர்ட்டுக்குள்ள இருக்க ஜட்ஜி மெஜிஸ்ட்ரேட் கிட்ட நீங்க போய் நீங்க புலன் விசாரணைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பர்மிஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் மதுரை பெஞ்சில் சார் உங்களுக்கு புலன் விசாரணைக்கு மட்டும்தான் அதிகாரம் கொடுத்துருக்கோம், அடிக்கிறதுக்கோ துன்புறுத்துறதோ இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இப்ப திருபுவனத்துல இறந்த பையனுக்கு கேஸை விசாரிக்குமா சொல்லியிருக்காங்க. யார் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா? தனிப்படை போய் வேற ஒரு இடத்துல இருந்து போய் அந்த ஸ்டேஷன்ல போய் என்கொயரி பண்றதுக்கு உங்களுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா? அது போலீஸ்காரனா காலை தூக்கிட்டு என்னைய மீறி என்ன செஞ்சிருவாங்க, யாரு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு ஒரு தைரியம். வக்கீலோட யாராச்சும் வந்துட்டா வக்கீலோடா வக்கீல் பெரியவனா அப்படின்னு சொல்லுது. மரியாதை கொடுத்து பேசுங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. இந்த போலீஸ்காரன் சில்லறை வேலை பண்றதுனால தமிழ்நாடு பேரே கெடுக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு வேற ஸ்டேட்ல உட்காந்து தமிழ்நாடு போலீஸ்க்கும் தமிழ்நாடு வக்கீலுக்கும் நல்ல ஒரு பேர் இருக்கு. கெடுக்கிறதே தமிழ்நாடு போலீஸ். ஒரு சிலர் வந்து அதாவது இந்த போலீஸ் பவரை என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்ப நானே வந்து சிஎம்சில கம்ப்ளைண்ட் பண்ணேன். என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை தூக்கி வச்சாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா, அது பிரச்சனை இல்லை. 2வது நாள் வெளில வந்துட்டேன். அரெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 5 நாளாச்சு வேணாமா? நீங்க பண்ண உண்மைக்கு அவங்களுக்கு தெரியும், ஜட்ஜி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு அதிகாரம் மட்டும்தான் இருக்கு. அந்த அரெஸ்டையும் 5 அரெஸ்ட்ல 5 பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது வேற ஒரு கேஸ்ல எனக்கு தெரிஞ்சவங்களை, எனக்கு ஹெல்ப் பண்றவங்கள. அதுல மெஜிஸ்ட்ரேட்டு எவனையோ கூப்பிட்டு வந்தா ரிமாண்ட் பண்ணி கையெழுத்து பண்ணுவான். ரிமாண்ட் ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணி ரிஜெக்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண முடியாது நிமிஷங்களும் கண்ணால பார்த்துருக்கேன். அதனால போலீஸ் பவர் வந்து என்னைய மீறி அவாய்ட் பண்றது தண்டனை நீங்களே கொடுக்க வேண்டியதுன்னு எதுக்கு ஜட்ஜி கிட்ட போறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அரெஸ்ட் பண்ற புலன் விசாரணை பண்றதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. உங்க பவரை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. எல்லா நாளும் தூங்கிட்டு இருக்க மாட்டாங்க மக்கள். என்னைக்காவது ஒரு நாள் முழிப்பாங்க. முழிக்கிற அன்னைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்களுக்கு கஷ்டம். நீங்க தமிழ்நாடு போலீஸ் சரிங்களா? வேற ஸ்டேட்ல இப்ப ஆந்திரா, கேரளா, கர்நாடகா அவங்க உங்களுக்கு இந்த சிங்கம் படத்துல வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து போவான் ஏர்போர்ட்ல பிடிக்கிறதுக்கு யார ஒரு திருடனை. அங்க ஒரு போலீஸ் நீங்க எந்த ஒரு ஸ்டேட் போலீஸ் அப்படின்னு கேட்பான். அப்போ ஆந்திரான்னு சொல்லுவாங்க, இவன் ஹைதராபாத்னு சொல்லுவான், தெலுங்கானா. ஆந்திராவுக்கும் தெலுங்கானாக்குமே அந்த படத்துல காமிக்கிறது அதான் உண்மை. உங்களுக்கு உங்க ஸ்டேட்ல மட்டும்தான் போவார். வக்கீலுங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வக்கீலுங்களுக்கு ஒயிட் போர்டு மாதிரி அந்த ஒரு லைசன்ஸ்க்கு முன்னாடி நம்பர் மட்டும்தான். ஆனா வக்கீல் ஒயிட் போர்டு மாதிரி எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வக்கீலுக்கு பவர் வந்து எந்த ஊருக்கு வேணாலும் போகலாம். நீங்க வந்து எல்லை போர்டு அதாவது ஸ்டேட் பர்மிட் மாதிரி போலீஸ்காரங்க அந்த ஊர்ல பவர் இருக்கும். மற்ற ஊருக்கு போனா பவர் இருக்கும், ஆனா வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஆனா வக்கீலுங்க எந்த ஊருக்கு போனாலும் வக்கீல் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வக்கீல வந்துட்டியா நீ பெரியவனா அப்படிங்கிறது. எத்தனையோ பேர் இருக்காங்க நல்லது செய்யறவங்க. நீங்க ஒரு ஆள் கெட்டது பண்றதுனால எல்லாருக்குமே கெட்டது. கெட்ட பேர் தான். நல்லது செய்யறவங்க ஏன்டா செய்யணும் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு 500 ரூபா 100 ரூபாய்க்கு கொடுக்கலன்றதுக்காக தூக்கிட்டு போய் மிளகா பொடி அடிச்சு கொடுமைப்படுத்துற அளவுக்கு அந்த பையன் தப்பே பண்ணியிருந்தாலும் விசாரணை பண்ணுங்க. அதான் சொல்லியிருக்காங்க. தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு நீங்க எஃப்ஐஆர் பண்ணியிருக்கணும். அது பதில அதுவே தெரியுது நீங்க எவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்கீங்கன்னு. அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்காக ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கல, வெளியே கொண்டு போய் விசாரிச்சிருக்கீங்க. இதை வந்து என்னன்னா அந்த 5 பேரை மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, 5 பேரை மட்டும் தான் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. 5 பேர் வெறும் அம்பு தான். சரிங்களா? அதை எரிஞ்சவங்க யாரு? அம்பை எரிஞ்சவங்க யாரு? அந்த ப்ரெஷர் கொடுத்து விசாரிக்கன்னு சொன்ன ஐஏஎஸ் யாரு? எல்லா கட்சியும் ஒன்றிணைஞ்சு கேளுங்க. கேட்கறது தப்பு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போலீஸ் பவரை காமிக்கிறதுக்கு மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பவரை காமிக்கிறதுக்கும் மிஸ்யூஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. போலீஸ்காரன் உடனே உங்கள்ட்ட சட்ட ரீதியா பேசிட்டோம்னா என்னைய மீதி யார் இருக்கா? சார் நான் அதான் கேட்கிறேன், உன்னை மீதி யார் இருக்காங்கல்ல? அப்ப நீயே தண்டனை கொடுக்க நீ தானே, எதுக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு போற? நீ மிஸ்யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் தண்டனை கொடுக்குற சட்டத்தை உங்க அதிகாரத்தை உங்க கையில கொடுக்கல.
புலன் விசாரணை மட்டும்தான் உங்க கையில கொடுத்துருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலன் விசாரணைக்கு மட்டும்தான் உங்க இது. தண்டனை கொடுக்கறது வேற ஒரு ஆள். அதை வந்து கருப்பு கோட்டு. என்ன அப்படின்னு சொன்னா ஜட்ஜு. சரிங்களா? ஒரு வக்கீல வந்துட்டானா அவனுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு மட்டம் தட்டணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மட்டம் தட்டுறது. நான் இப்ப வக்கீலாக்குறதுக்கும் ஒரு வக்கீல் காரணம், அதாவது வக்கீல் ஏமாத்திட்டாங்க, கேஸே ஃபைல் பண்ணா பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஃபீஸை வாங்கி ஏமாத்திட்டாங்க, அது வேற விஷயம் விடுங்க. அதனால இன்னைக்கு வந்து வக்கீலா இருந்திருக்கேன். என்ன ஒரு வேலை இது, கம்பு சுத்தம் இல்லை. நீ பிறந்து வந்து கத்துக்கல, அதனால நானும் கத்துக்கிறேன்னு தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வக்கீல் ஒருத்தர் ஏமாத்தினான், போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. இது மாதிரி எத்தனை நடந்திருக்கும் தெரிஞ்சு. இப்ப இந்த கேஸ்னால நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வக்கீல் ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, மதுரை கோர்ட்ல பெஞ்சில் இருக்காரு வக்கீல். அவரு கொடுமைப்படுத்துறாரு, என்னைய கை வைக்கல, என்னை அடிக்கவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பொய் சொல்ல, அடிக்கல. ஆனால் நீ என்ன அவ்வளவு பெரியனா தூக்கி ரிமாண்ட் வைக்கிற, ரிமாண்ட் வச்சா ஒரு 5 நாளாச்சு, மினிமம் 5 நாளாச்சும் வைங்க. பொய் கேஸ் போடுறீங்க, சட்டத்தை மிஸ்யூஸ் பண்றீங்க. கொஞ்சமாச்சும் ஒரு உங்களுக்கு மனசு, நீங்க பண்ற வேலைக்கு நீங்க மனசு திருப்தியா இருக்க மாதிரி ஒரு பொய் கேஸ் போடுறத கரெக்டா போடுங்க. போட்டா ஜட்ஜி திட்டுறாங்க, என்னங்க பொய் கேஸ் போட்டிருக்கீங்க, போடுறதையாச்சும் ஒழுங்கா போடுங்க அப்படி திட்டி என்னை 2வது நாள் விட்டாங்க. ரிலீஸ் பண்ணது வந்து அடுத்த அன்னைக்கே சாயங்காலம். ஆனா எங்களுக்கு ஷூட்டி கொடுக்குறது ஒரு நாள் ஆயிடுச்சு. அதாவது வந்து அடுத்த நாள் சாயங்காலம் வெளில இருந்தாச்சு. அப்போ ஒரு நாள் தான் கணக்கு, ரிலீஸ் பண்ணது ஒரே நாள் தான் கணக்கு. அரெஸ்ட் பண்றான், அடுத்த நாள் சாயங்காலம் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, பொய் கேஸ் போடுறது நல்லா தெரிஞ்சது. அப்ப நான் ஒரு நாள் இருந்ததுக்கு அந்த ஸ்ரீரங்கம் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. நல்லா தெரியுது, வெளியே வெட்டமா தெரியுது. ஆர்டிஐ வந்து கவர்மெண்ட் சர்வன் கொடுத்தே ஆகணும். 30 நாள் டைம், அதுக்குள்ள கொடுத்தே ஆகணும். அதுக்கு இல்லைன்னா மேல்முறையீடு பண்ணலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம். ஆனால் ஒரு காவல் அதிகாரி இப்போ வந்து மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல மாறிட்டாங்க. சரிங்களா? இன்ஸ்பெக்டர் பேர் சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. அது கமிஷனரும் அதுல பொறுப்பு. அது யாருன்னு கூட மூஞ்சிய கூட பார்த்தது இல்லை. அவன் என்ன, அவன் பெரியாளா, வக்கீல் தானே படிச்சுட்டு இருக்கான், அப்ப ஸ்டூடெண்ட் முடிக்கல, எப்படி முடிக்கிறான் அப்போ அப்படின்னாங்க. ஸ்டேஷன்ல வச்சு என்னை மிரட்டாத தோரணை இல்லை, எழுதி கொடுக்குறேன், சைன் பண்ணிட்டு கிளம்பு, நான் கேட்கறத கொடுத்துட்டு போ அப்படின்றாங்க. ஏங்க நீங்க கேட்கறதுக்கு நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு வரணும், நான் வரத்தவே இல்லை. நீங்க என்ன ரிமாண்ட் பண்றீங்களா, உங்களுக்கு என்ன அரெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் தான் அதிகாரம் இருக்கு. அதனால எனக்கு சிஎம்சிஎலுக்கு நான் ஆச்சுன்னு வெளில வந்து ஸ்டேஷன்ல வந்து வீட்டுல வந்து சிஎம்சிஎலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால என்னை அடுத்த நாள் சிஎம்சிஎலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ற அடுத்த நாள் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணியா அப்படின்னு அரெஸ்ட் பண்ணாங்க. இதுதான் சொன்னது. என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, இப்ப யாரும் பார்ப்போம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்ப அரெஸ்ட் பண்ணிட்டா நீங்க ஜெயிச்சு நடத்தல, அரெஸ்ட் பண்ணிட்டா அட்லீஸ்ட் உங்க மனசு திருப்தி, பொய் கேஸ் போடுறீங்க, ஒரு 5 நாள் உள்ள வைக்கிற மாதிரி பாருங்க. சும்மா வெட்டி வேலைங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல உங்க மிஸ்யூஸ் பவரை யூஸ் பண்ணாதீங்க. நான் என்ன கேட்கறேன், ஒரே ஒரு இதுல, நீங்க உங்களுக்கு குடும்பம் நடந்துச்சா, தாராளமா சொல்றேன், நீங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணுங்க. ஒரு வக்கீலை பார்த்து இந்த மாதிரி குடும்பம் நடந்திருக்க சொல்லுங்க, அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா போலீஸ்காரங்க மிஸ்யூஸ் பண்றது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, அடிக்கடி ரொம்ப நடக்குது. வக்கீல் வந்துட்டாங்க, நீ வக்கீலோட வந்துட்டா பெரியவனா அப்படின்றாங்க. எங்க வக்கீலோட வந்துட்டேன்னா எதுக்கு கோர்ட்டு கூட்டிட்டு போறீங்க? ஜட்ஜா இருக்கட்டும், ஜட்ஜ் இருக்கட்டும், நீங்க போடுற கேஸை விசாரிக்க ஜட்ஜா இருக்கட்டும், அதை நடத்துறது கவர்மெண்ட் வக்கீலும் வக்கீல் தான். அந்த நீங்க அரெஸ்ட் பண்றவருக்கு அப்பியராரும் வக்கீல் தான். அப்ப சொல்ல வேண்டியது என்னன்னா, வக்கீலா பெரியவனா, நான் போலீஸ்காரன், நான் தான் அரெஸ்ட் பண்ண அங்கன்னு சொல்ல வேண்டியது என்னங்க, சொல்ல மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கும் புலன் விசாரி பண்றதுக்கு மட்டும்தான், கொடுமைப்படுத்துறதுக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி என்ன சொல்றீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கொடுமை நடந்திருக்கா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.